வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் ஓட்டு போடும் பொழுது சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டாங்க. ஒரு சில வேட்பாளர் பற்றி பேசும்போது அந்த வேட்பாளருக்கு டெபாசிட் போயிடும், இந்த வேட்பாளருக்கு டெபாசிட் காலி ஆகிடும், ரிசல்ட் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த டெபாசிட் இழப்பு என்றால் என்ன என்று உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழலாம். அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை யார் ஒருவர் தேர்தலில் போட்டியிட விரும்புகிறாரோ வேட்பாளர், அது எம்பி எலெக்ஷனாக இருக்கலாம், மக்களவை தேர்தலாக இருக்கலாம், இல்லை சட்டமன்ற தேர்தலாக இருக்கலாம், எம்எல்ஏ எலெக்ஷனாக இருக்கலாம், யார் ஒருவர் போட்டியிட மும்முரம் காட்டுகிறாரோ அவர் உண்மையிலேயே சீரியஸான கேண்டிடேட்டா, அதாவது உறுதியோடு இருக்கிறாரா, இல்லை சும்மா விளையாட்டிற்காக வந்து நானும் தேர்தலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி மக்களோட செல்வாக்கு எதுவுமே இல்லாமல் தேர்தல் ஆணையத்தினுடைய நேரத்தையும் மக்களின் நேரத்தையும் வீணடிக்கிற வேட்பாளரா, அவர் சீரியஸான கேண்டிடேட்டா என்பதை தீர்மானிக்க ஒரு குறிப்பிட்ட தொகையை அவங்க செலுத்தணும். குறிப்பிட்ட சதவிகித ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா அந்த பணம் திருப்பி கொடுத்துடலாம். ஒருவேளை குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு வாங்கலன்னா டெபாசிட் கொடுக்க மாட்டாங்க, டெபாசிட் காலியாகிடும் என்பதை பொறுத்து. இதை நாம் உதாரணத்தோடு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ நடந்தது மக்களவை தேர்தல். மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் எம்பியாக ஒருவர் ஆசைப்படுகிறார், அவர் வேட்பாளராக களத்தில் நிற்கிறார் அப்படின்னா டெபாசிட் தொகை தேர்தல் ஆணையத்திடம் எவ்வளவு கட்ட வேண்டும் என்றால் ரூபாய் 25,000. ஒருவேளை வேட்பாளர் பட்டியலின மற்றும் பழங்குடியின வேட்பாளராக இருந்தால் அவர் இந்த தொகையில் 50% மட்டும் செலுத்தினால் போதுமானது. அதாவது 12,500 ரூபாய் செலுத்தினால் போதுமானது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் இந்த பணத்தை கொடுத்துட்டாங்க, தேர்தலையும் சந்திச்சுட்டாங்க, மக்கள்லாம் வாக்களிச்சுட்டாங்க, முடிவுகளும் வெளியாயிடுச்சு, இந்த டெபாசிட் பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டால் திருப்பி கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது. அது என்ன நிபந்தனை? அதாவது பதிவாகக்கூடிய செல்லும் வாக்குகளில் 1/6 இந்த வேட்பாளர் பெற்றிருக்க வேண்டும். கொஞ்சம் உதாரணத்தோடு சொல்லுங்கள் சார் புரிகிற மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு தொகுதியில் 6 லட்சம் வாக்குகள் பதிவாகுது, செல்லும் வாக்குகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த குறிப்பிட்ட வேட்பாளர் 6 லட்சத்தில் 1 லட்சம் வாக்குகளாவது பெற்றிருந்தால் தான், அந்த 1 லட்சம் வாக்குகள் பெற்றால் அவர் வெற்றி பெற முடியுமா என்பது இரண்டாவது கேள்வி. ஆனால் குறைஞ்சபட்சம் 6ல் 1, 6 லட்சத்தில் 1 லட்சம் என்று வச்சுக்கலாம். இப்படி நீங்கள் 1 லட்சம் வாக்குகள் தான் பதிவாயிருக்குன்னா அதில் எவ்வளோன்னு சொல்லி நீங்களே கணக்கு போட்டுங்க. 6ல் 1 இப்படி குறைந்தபட்ச ஆதரவு பெற்றிருக்க வேண்டும். அப்படி அவர் சம்பந்தப்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தால் தேர்தல் ஆணையம் இந்தாங்க உங்கள் டெபாசிட்னு சொல்லி திரும்ப கொடுத்துருவாங்க. அதை கூட அவரால் வாங்க முடியல, மக்கள் மத்தியில் அந்த செல்வாக்கு கூட அவருக்கு இல்லை, அவர் வந்து தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார், படுதோல்வி அடைந்தார் அப்படின்னா உங்கள் டெபாசிட்டை கூட திருப்பி தர மாட்டோம், நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை தான் டெபாசிட் காலி, டெபாசிட் போச்சா என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். இப்போ நாம் எம்பி எலெக்ஷனில் பார்த்தோம். சரி, எம்எல்ஏ எலெக்ஷன், சட்டமன்ற தேர்தலில் எம்எல்ஏவாக வேட்பாளராக களத்தில் நிற்கிறவர் எவ்வளவு டெபாசிட் கொடுக்கணும் தேர்தல் ஆணையத்திற்கு என்றால் 10,000 ரூபாய் கொடுக்கணும். அவர் பட்டியலின மற்றும் பழங்குடி வேட்பாளர் என்றால் இந்த தொகையில் பாதி கொடுத்தா போதும், அதாவது 5,000 ரூபாய் கொடுத்தால் போதும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.